பசங்க ஃப்ரெண்ட்ஸ்னாவே வேறு லெவலுங்க. ஃப்ரெண்டுக்காக கட்டில் சேரை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு காலை அடிப்பட்டதோட தம்பி பேட்டிக்கு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் டெடி சட்டையா, இப்போ இதுதான் ட்ரெண்டுக்கா அப்படின்னு வேற தம்பி சொல்கிறான். இன்றைக்கி பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி கேடிஎம் கார்த்தி ப்ரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்து அவங்களோட அண்ணா கபடி வீரர் ஜெகதீஷ் ப்ரோ அவங்களையும் பார்த்துட்டு நொங்கு பால்கோவா எல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி அவங்க வீட்டில் நிறைய கப்பு அவார்டாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி வெளியே பார்த்தா ஆத்தாடி அம்புட்டு வெயில், இதில் எங்கடா பேட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு அழகான கோயில்கிட்ட வந்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோ அழகான கோயில், அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஹப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு இடம். அங்கே போயிட்டு துணியெல்லாம் பூசிட்டு நல்லபடியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கபடி வீரர் ஜெகதீஷ் ப்ரோவை பேட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து வேறு லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கேடிஎம் கார்த்தி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பைக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு கட்டுத்தரைக்கு வந்துட்டு போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய காளையுமே வந்துட்டு ஜல்லிக்கட்டில் ஃபேமஸான ஒரு காளை தான். ஸோ சூப்பராக வந்துட்டு இருந்தார். பக்கத்தில் போனாவே வந்துட்டு பாஞ்சிக்கிட்டே இருந்திருந்தார் கேடிஎம் கார்த்தி ப்ரோ. இந்த பைக்னால தான் கேடிஎம் கார்த்தி அப்படின்னு சொல்லி